अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं कौडवदं महान्तं गोविन्द योगीन्द्र मतास्य शिष्यं श्री शंकराचार्य मतास्य पद्मपादं चास्तामलकं च शिष्यं तं तोडकं वाक्यकारमण्या अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् मौन व्याख्या प्रकटित पर ब्रह्म तत्व युवानम परिशिष्टान्ते वसुधिगणैरावृतं ब्रह्मनिष्ठै आचार्येन्द्रं करकलित चिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीढे चित्रं भड़तरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनं व्याख्यानं शिष्यास्तु छिन्न संशयाः मंगलम दिशतु मे विनायकः मंगलम दिशतु मे सरस्वती मंगलम दिशतु मे महेश्वरी मंगलम दिशतु मे सदाशिवः दक्षिणामूर्ति अष्टकम அது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஆச்சாரியாளால எழுதப்பட்ட அதுல 3 ஸ்லோகங்கள் பார்த்து விட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது மானசோல்லாசத்தினுடைய 4வது உல்லாசமாக இருக்கக்கூடிய 4வது ஸ்லோகத்தினுடைய பாஷ்யத்தை பார்க்க போறோம், வார்த்திகத்தை பார்க்க போகிறோம். 4வது ஸ்லோகம். நானா சித்திர கடோதரஸ்தித மகா தீப பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்யது चक्षुरादिकरणद्वारा बहिस्पन्दते जानामीति तमेव भान्तमनुपाति एतत् समस्तं जगत् तस्मै श्री गुरुमूर्तये नम इदं श्री दक्षिणामूर्तये नाना छिद्र गड उदर स्थित महादीप प्रभाभास्वरं ज्ञानं यस्य तु चक्षुरादि करणद्वारा बहिस्पन्दते जानामि इति तमेव भान्तम् अनुभाति एतत् समस्तं जगत् तस्मै श्री गुरुमूर्तये नम इदं श्री दक्षिणामूर्तये அப்படின்னு 4வது ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்துல விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயையா பைரிவோத்பூதம் யதா நித்ரயா அப்படின்னு சரீரத்திலேயே இருந்து கொண்டு இல்லையா இந்த பிரபஞ்சத்தை தூக்கத்துல இல்லையா சொப்னத்துல காணற மாதிரி காணக்கூடிய ஜீவாத்மாவை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனஹா அப்படின்னு சொல்ற இடத்துல மாயினால இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற ஜெகத்காரணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை பத்தி பேசினார் இல்லையா. இந்த நிமித்த உபாதான காரணமாக இந்த அதுல சாங்கியம் சொன்னது நையாயிக்கம் சொன்னதெல்லாம் தப்பு, மாயை ஒத்துண்டுதான் இருக்கணும். அத்வைத சித்தாந்தப்படி பார்த்தானா ஜெகத்காரணம் பிரம்மாதான் அப்படின்றத நிர்தாரணம் பண்ணார். அதற்கு பிறகு 3வது ஸ்லோகத்துல அவர் சொன்னார், இந்த சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரனும் இல்லையா அந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவும் அவர் யாரு அவித்யினுடைய சம்பந்தத்தினால இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் இல்லையா இங்க மாயினுடைய சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய அந்த பிரம்மமும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு 3வது ஸ்லோகத்துல தத்
त्वमसि इति वेदवचसा யோ போதயதி யத்யாஸ்ரிதான் அப்படின்னு சொல்லி யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகம் சத் அசத்கல்பார்த்தகம் பாசதே சாட்சாத் தத்வமசி இதி வேதவசசா யோ போதயதி ஆஸ்ரிதான் யஸ் சாட்சாத் கரணாத் பவேத் ந புனராவிருத்திஹி அப்படின்னு புனராவிருத்திர் பவாம்போ நிதௌ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இந்த சத்தையும் ஸ்புரணமும் இல்லையா, அது ரெண்டும் பிரம்மத்துல இருந்தா வரும், ஆத்மாவுக்கு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா வேற பிரம்ம வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஸ்தாபிச்சார். ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு இல்லையா. ஆத்மால இருக்கக்கூடிய அந்த சத்தையும் பிரகாசமும் தான் பிரபஞ்சத்துல தோன்றது அப்படின்னு இப்ப பாருங்க. எந்த ஆத்மால உங்களுக்கு சத்தையும் பிரகாசமும் இருக்கிறதோ அதுதான் பிரபஞ்சத்திலையும் தோன்கின்றது. பிரபஞ்சத்துக்குன்னு தனியா ஒரு சத்தையும் ஒரு பிரகாசமும் புரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. இப்ப பூர்வபக்ஷிக்கு இது பிடிக்கல. அவன் சொல்றான், ஆட்சேபம் பண்றான். எப்படி சார் அது இருக்க முடியும்? நீங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்க, தேவர்கள் திரியக்கு இல்ல ஜகத்து எல்லாம் இருக்கு இந்த உலகத்துல, இதெல்லாம் எதுவுமே தானா பிரகாசிக்காது, ஈஸ்வரன் தான் உண்மை, ஈஸ்வரன் இல்லைன்னா இந்த சத்தையும் இந்த ஸ்புரணமும் வராது அப்படின்னு சொல்றீங்க. இது நியாயமா இல்லையா சார்? இவ்வளோ பொருள்கள் இருக்கு, அது இருந்துட்டு போறது. உங்களுக்கு என்ன, நீங்க எங்க வந்தீங்க? அதுல அந்த பொருள்கள்லாம் இருக்கு, பொருள்கள்லாம் தானே அது லைட் எரிஞ்சதுன்னா அது பிரகாசிக்கிறது, இல்லைன்னா பிரகாசிக்கல, அவ்வளவுதானே சார். இதுக்கு எடுத்துன்னு வந்து ஆத்மாவை போய் நீங்க முடிச்சு போட வேண்டிய அவசியம் என்ன? உலகத்துல எல்லா பொருளும் இருக்கிறது, ரைட் இல்லையா. சொத சத்தை இருக்கு, ஒத்துக்குங்களேன். சொதமாகவே அதுக்கு ஒரு இருத்தல் இருக்கு, இருத்தல் இருக்கிறதுனால தானே அது இருக்கு. அது நீங்க என்ன, லைட் வந்ததுன்னா அது காமிக்கிறது, இருட்டா இருந்ததுன்னா அது மறைகிறது, அவ்வளவுதானே சார். இது அதனுடைய பிரகாசமும் அதனுடைய சத்தையும் அதுக்கு சேர்ந்தது, அதனுடைய இருத்தலும் அதனுடைய பிரகாசமும் அதுக்கு சேர்ந்தது அப்படின்னு ஒத்துக்கிறதுல என்ன பெசகு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். இதுல என்ன உங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு, அதுக்கு இருக்குன்னு ஒத்துட்டு போறதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்கு அப்படின்னா, இல்லவே இல்லப்பா அப்படின்ட்டார். அதை எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நானா சித்ரகடோதரஸ்தித மகா தீப பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்ய து சக்ஷுராதிகரணத்வாரா பஹிஸ்பந்ததே யஸ்ய ஞானம் தூ, எதனுடைய அறிவு, யஸ்ய ஒரு அறிவு ஒன்று வரணுமே ஆனால், ஒரு பொருளுடைய அறிவானது உங்களுக்கு வரணுமே ஆனால், அந்த அறிவானது எப்படி வருகிறது அப்படின்றத நீங்க பார்க்கணும். அறிவுக்கும் அதுக்கும் பொருளுக்கும் சம்பந்தம் இருக்கு. பொருள்கள் எல்லாம் எப்போ அறிகிறான் ஒரு மனிதன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி அறிகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானா சித்திரம், பலவிதமான ஓட்டைகள் இருக்கு. எங்க ஒரு குடத்துல ஒரு மண் குடம் இருக்கு, அதுல நிறைய ஓட்டை இருக்கு, 10 ஓட்டை இருக்கு சார் அங்க இல்ல. அந்த ஓட்டைக்கு நடுவுல ஒரு தீபம் உள்ள இருக்கு. அந்த தீபமானது வெளியில யாருக்கும் தெரியல அது உள்ள தீபம் இருக்குன்னு. ஆனா நமக்கெல்லாம் தீபம் தெரியலையே தவிர அந்த ஓட்டை வழியா வர வெளிச்சம் தெரியறது நமக்கு. கார்டன்ல இல்லையா வச்சு ஊத்துறோம் பாருங்க, அது ஓட்ட ஓட்டையா இருக்கு, அது வழியா தண்ணி இல்ல, உள்ள இருக்கக்கூடிய தண்ணியானது வெளியில வராம இருக்கு. இங்க எப்படி அசியம் பண்ண வேண்டியதுன்னா, ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்துக்குள்ள தீபம் இருக்கு, அதுல அநேக துவாரங்கள் இருக்கு. அந்த தீபம் எரிஞ்சுதே ஆனால் அந்த துவாரங்கள் வழியாக அது வெளியில வருது அந்த லைட்டு. அந்த லைட்டுல என்ன பண்றது, எல்லா பொருள்களும் விளங்குகிறது இல்லையா. அந்த விளக்கானது விளக்குகிறது, அந்த வெளிச்சத்தில் இந்த பொருள்கள் விளங்குகிறது, அதை அந்த தீபம் உள்ள இருக்கக்கூடிய தீபமானது விளக்குகிறது. இத புரிஞ்சுட்டோம்னா, நானா சித்திர கட உதரம், இந்த நானா குடத்துக்குள்ள இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இங்க மகா தீபம், ஒரு தீபம் ஒண்ணு இருக்கு, மகா தீபம். அந்த எக்ஸாம்பிள்ல ஒரு தீபம் இருக்குன்னு சொன்னோம். இப்ப நம்மளுடைய உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பே எப்படி இருக்கு அப்படின்னாக்கா நானா சித்திர கடம் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள அவர் பரமாத்மா உள்ள தகராகாசத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு.
இந்த உடம்புல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். இதுக்குள்ள நிறைய ஓட்டைகள் இல்ல. நவத்வாரே புரே தேகி அப்படின்னு சொல்றார். அப்புறம் ஏகாதச துவாரங்கள்னு கட்டோபனிஷத் சொல்றது. இப்படி நிறைய ஓட்டைகள் இருக்கு. இந்த ஓட்டைகள் வழியாக அந்த நானா சித்ர கடோதர ஸ்தித மகாதீப பிரபாவாசனம், இந்த மகாதீபம் ஒண்ணு இருக்கு, பெரிய விளக்கு ஒன்று இருக்கு, ஆத்மா அப்படின்னு ஒரு விளக்கு இருக்கு. அதனுடைய பிரபா பிரபா அப்படின்னா அதனுடைய ஒளியானது பாஸ்வரம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அது உள்ள இந்த மகாதீபத்தினுடைய பிரகாசமானது உயிரோட அவன் இருக்கிற வரைக்கும் இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு இல்லையா செவி எல்லாம் வேலை செய்யுது சார். கை காலு எல்லாம் பானை வாக்கு உபஸ்தம் எல்லாம் 10 இந்திரியங்களும் மனசு புத்தி அகங்காரம் சித்தம் இப்படி 19 விஷயங்களும் ஜம்முன்னு வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அவர் இல்லை என்றால் அந்த தீபமானது உள்ள அணைந்து விட்டதே ஆனால் இவருக்கு பிரேதம் அப்படின்னு இவரை சொல்லி விடுகிறார்கள். அவரை ரேழிக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. அப்போ அவருடைய கண்ணானது இருக்கிறது, ஆனால் பார்க்கவில்லை. காது அதே இடத்துலதான் இருக்கு. அவர் பிறந்த இன்னைக்கு எப்படி வந்ததோ அதே இடத்துலதான் காது இருக்கு. ஆனா இன்னைக்கு அது பிரயோஜனம் இல்லை, அது பாடியா போச்சு இல்லையா. அது பிரேதமாக போய் பிரகர்ஷேன இதஹா அதுல இருந்து போயிட்டார். அவர் போனதுனால ஆயிடுச்சு. இப்படி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னாக்க அவர் இருக்கணும். அவர் இருந்தாரே ஆனால் இதெல்லாம் ஒளிரும் இல்லையா. அந்த விளக்கு இருந்ததே ஆனால் இவையெல்லாம் விளங்கும் அப்படின்ற அர்த்தம். இப்படி பிரபா பாஸ்வரம், இப்படி அந்த பெரிய தீபம் ஒண்ணு இருக்கு, அதனுடைய பிரபாவானது பாஸ்வரம் பிரகாசிக்கின்றதாக இருக்கு. எப்படி அது எதன் மூலமாக பிரகாசித்தல் நமக்கு தெரிகிறது? சக்ஷுராதி துவாரா இல்லையா. கண்ணு காது மூக்கு நாக்கு செவி அப்படின்னு இந்த கண்ணு முதலிய கை காலு மூக்கு இல்ல கண்ணு காது பாயு உபஸ்தம் வாக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த புலன்களின் மூலமாக சக்ஷுராதி கரணம், இந்த கருவிகள் மூலமாக கரண துவாரா இதன் மூலமாக இதன் துவாரமாக கண் முதலிய புலன்களின் வழியாக இல்லையா பகிஸ்பந்ததே வெளியில அப்படியே தெரிகிறது. ஏதத் சமஸ்தம் ஜகத்து ஏதத்து இப்படித்தான் இந்த சமஸ்தம் ஜகத்து இந்த 14 உலகங்களும் இல்லையா இப்படித்தான் இருக்கு. அண்ட சரம் என்ன அச்சரம் என்ன 84 ஜீவராசிகள் இருக்கக்கூடியதான இந்த பிரபஞ்சமானது இல்லையா, மேல் லோகம் கீழ் லோகம் நடுலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் சமஸ்தம் ஜகத்து இது இருக்கு. இதை நான் எப்படி அறிகிறேன்? ஜானாமீதி பாந்தம், இது எனக்கு அறிகிறது, நான் அறிகிறேன் அப்படின்னு நான் உலகத்துல இருக்கிற பொருள்லாம் நான் பார்த்தாதானே அதுக்கு சத்த. நான் பார்க்கலன்னா அது இருந்தா எனக்கு என்ன, இல்லைன்னா என்ன, அது வெளிச்சமா இருந்தா என்ன வெளிச்சம். நான் பார்த்தேனே ஆனால்தான் அதுக்கு சத்தன்ற ஒண்ணு வருது, அதுக்கு பிரகாசம்ன்ற ஒண்ணு. இதெல்லாம் யார் கொடுக்கறது? நான் கொடுக்கிறேன் இல்லையா. இப்படி அப்பதான் அதுக்கு ஜானாமீதி பாந்தம் தானாகவே விளங்குகின்றதான அவரை இல்லையா விளங்குகின்றதாக எனக்கு வருது. அது எப்படி எனக்கு தோன்றுகிறது அப்படின்னா தமேவ அனுபாதி, அவர் உயிரோட அந்த பிரம்மமானது என்கிட்ட இருந்ததே ஆனால் என்னுடைய கண்ணு காது மூக்கு நாக்கு இதெல்லாம் சேருகிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம நிறைய பார்த்திருக்கோம், பஞ்சதசி கிரந்தங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா, வேதாந்த பரிபாஷை எல்லாம் பார்த்திருக்கோம். எப்படி பார்த்திருக்கோம் அப்படின்னா இந்த ஆத்மாவானது இல்லையா புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த புத்தியானது மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த மனசானது என்ன பண்றது, கண்ணு வழியா ஒரு குடத்தை போய் பார்க்கறது. அந்த குடத்து வழியா போன உடனே என்னுடைய ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த மனசுக்கு அந்த ஒரு சைத்தன்யமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படுகிறது. எத்யபி ஜடமாக இருந்த போதிலும் அந்த மனசானது இந்த ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷனை வைத்துக் கொண்டு அதுக்கு சைத்தன்யமாக ஆக்கி அது என்ன பண்றது, கண் வழியா அந்த பொருளை போறுகிறது. பொருளை போல அந்த பொருளாகவே மாறி என்கிட்ட எடுத்துன்னு வந்து அந்த அறிவையானது கொடுக்கிறது. யாருக்கு இந்த அறிவை கொடுக்கிறது? சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்துக்கு
இந்த அறிவானது ஏற்படுகிறது. இது அப்படி போய் அப்படி வருது. இவ்வளவு நடக்கிறது ஒரு பொருளை பார்த்த உடனே. அப்போ அகம் கடமகம் ஜானாமி, இந்த குடத்தை நான் அறிகிறேன் அப்படின்னு இருந்து. இந்த குடத்தை நான் அறிகிறேன் அப்படின்னு சொன்னா நாம எதை நினைக்கிறோம்? என்னுடைய கண் வழியாக என்னுடைய மனசு போய் அதை பார்த்ததுன்னு நினைக்கிறோம். அங்கதான் நம்ம தப்பு பண்ணிட்டோம். அவித்தியினால நினைக்கிறோம். அந்த ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் இருந்தா அந்த மனசு அங்கே போகுமா? போகாது இல்லையா? போகணும்னா என்ன அர்த்தம்? ஆத்மா இருக்கணும். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது டெல்லியை பத்தி பேசுனேன். நீங்க டெல்லியில இருந்தீங்களே அப்படின்னு. நீங்க நான் சொன்ன உடனே நீங்க பாருங்க, இப்போ டெல்லியில நீங்க இருந்தா இப்ப ஞாபகம் வந்துருக்கு. நீங்க சொல்றீங்க சார் ஹைதராபாத்ல இங்க அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே பாருங்க உங்களுக்கு ஹைதராபாத்ல உங்க ரூம் ஞாபகம், நீங்க இருக்கக்கூடிய வீடு ஞாபகம் வந்தது. எப்படி சார் போகும் உங்க மனசு அவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா? உங்க மனசுதான் ஜடமாச்சு, அது எப்படி போகும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த ஆத்மா போயிடுச்சுங்க. அந்த ஆத்மா போய் உங்க மனசுக்கு நீங்க அத மாதிரி நினைச்சீங்கன்னு உங்களுக்கே தெரியுது பாருங்க. உங்க ஆத்மா போனதுனாலதான் உங்க மனசு அங்க போச்சுன்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ எனக்கே தெரியுது. ஆமா, இவர் சொன்ன சமயத்தில் நான் ஒரு செகண்ட் அப்படி போயிட்டு வந்தேன். எங்க வீடு ஞாபகம் வந்துருத்த எனக்கு இல்லையா? ஹைதராபாத்ல டெல்லியில என் வீடு ஞாபகம் வந்துருத்த அப்படின்னு சொன்னா எது போகிறது? எங்க இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் அங்க இருக்கிறதுனாலதானே அந்த ஆத்மாவானது அங்க போய் வந்தது. இதை எப்படி நாம புரிந்து கொள்ள முடியாம போயிடும்? அவர் இருந்தாரே ஆனால் எங்கு இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் என்னிடத்துல இங்கே தகராகாசத்துல ஆத்மாவாக இருந்தால் மட்டும்தானே இது பாசிபிள். இல்லைன்னா அவ்வளவு தூரம் எப்படி போகும்? டெல்லிக்கு எப்படி போகும்? லண்டனுக்கு எப்படி போகும்? யுஎஸ்ஏக்கு எப்படி போகும்? இல்லையா? எப்படி போகிறது அப்படின்னாக்க எங்கும் இருக்கக்கூடிய பிரம்மமாக உங்களுடைய ஆத்மா இருக்கின்ற காரணத்தினால் அது உங்களுடைய மனசுல ரிஃப்ளெக்ட் பண்ணிதான் உங்களுக்கு மட்டும் அது தெரிகிறது. மனசு உங்களுக்குள்ள இருக்கு, அதனால தெரிகிறது. ஏன் தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வவிதம் விபாதி அப்படின்னு முண்டகோபனிஷத்துல ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி அப்படின்னார். அங்கு சூரியன் ஒளிப்பதில்லை இல்லையா அப்படின்னார். ந தத்ர சூரியோ பாதி, அந்த சூரியனானது ஒளிப்பத சந்திர தாரகம், சந்திரனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அங்கு ஒளிப்பதில்லை இல்லையா? அக்னியும் மின்னலும் ஒளிப்பதில்லை. குதோயம் அக்னிஹி, இந்த அக்னி எப்படி? ந தத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுத்தோ பாந்தி ந இமா வித்யுத், இந்த வித்யுத்தோ அங்க அவர் இல்லாமல் இது ஒழிக்காது. குதோயம் அக்னிஹி, இந்த அக்னியை பத்தி சொல்லணுமா இல்லையா? குதோயம் அக்னி தம்மேவ பாந்தம், அவர் ஒளிப்பாரே ஆனால் தம்மேவ பாந்தம் அனுபாதி சர்வ, இதெல்லாம் அதை தொடர்ந்து இதெல்லாம் பிரகாசிக்க சார். அவருடைய வெளிச்சம் தான். தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஒளி வர்றதுக்கு காரணம் என்ன? அவர் இருந்தாரே ஆனால் இது ஒளிரும் அப்படின்னு. இதுக்கு சூத்திர பாஷ்யத்துல மனுக்கிருத்திய அதிகாரணம்னு ஒண்ணு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாரு? சார் நேர நீங்க எதுக்கு சார் பிரம்மத்துக்கிட்ட போறீங்க? நீங்க ந தத்திர சூரியோ பாதி, அங்கு சூரியன் ஒளிர்வதில்லை, சந்திரன் ஒளிர்வதில்லை, அங்க மின்னல் ஒளிவதில்லை அப்படின்றீங்க. இப்படி நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. சந்திரன் மத்தியானத்துல கூட இருக்காரு இல்லையோ, நட்சத்திரங்கள்லாம் இருக்காரு, ஏன் ஒளிர்வதில்லை? ஏன்னா இதை விட பவர்ஃபுல்லா அந்த சூரியன் வந்துட்டு, அந்த சூரியனானவன் ஒளி வந்ததுனால ந தத்திர சந்திரஹா பாதி அப்படிதானே சொல்லணும். நீங்க அந்த சந்திரன் அங்கு ஒளிப்பதில்லை, தாரகன் ஒளிப்பதில்லை. அதே மாதிரி இதை விட பெருசான ஒரு ஒளி வந்துடுத்து, அந்த ஒளியினாலதான் இதெல்லாம் ஒழிக்கலன்னு சொல்லலாம். நீங்க எதுக்கு எடுத்த எடுப்புல பிரம்மத்துக்கு கிட்ட போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். இல்லப்பா அப்படின்னு கேட்டு, அது மாதிரி ஒண்ணும் பிரசித்தம் இல்லப்பா, அது மாதிரி ஏதாவது உனக்கு எனக்கு தெரியுமான்னு அப்படி யாராவது சொல்லியிருக்கானு? இல்லவே இல்லப்பா. ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்த லைனை பார்க்காம நீ முதல் லைனை வச்சுட்டே எந்த டிசிஷன்? அமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், அவர் ஒளித்தாரேயானால் அவர்தான் காரணம், அவர் ஒளித்தாரேயானால் இதெல்லாம் ஒளிரும். அவர் விளக்காக இருந்து இது எல்லாத்தையும் ஒளிர்கிறார். இந்த ஒளியினால நமக்கு எல்லா பொருள்களும் விளங்குகின்றது. இன்ஃபேக்ட் இந்த பொருளை எல்லாம் விளக்குகிறவர் அவர்தான், அவர்தான் விளக்கு. தஸ்ய பாசா சர்வம் இதம், இந்த பதத்தை யூஸ் பண்ண முடியுமா? சர்வம், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சர்வமிதம், இது எல்லாம் ஒளிர்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிரம்மத்தினாலதான் இதெல்லாம் ஒளிர்கிறது அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா? அதை இப்போ மனசுல வச்சுட்டு
தமேவ பாந்தம் இல்லையா அனுபாதி ஏதத் சர்வம் சமஸ்தம் ஜெகத்து. அவர் ஒளித்தாரேயானால் தான் இந்த சமஸ்தம் ஜெகத்தும் ஒளிரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட அந்த பிரகாசிக்கிறது, இப்படிப்பட்ட அந்த பிரம்மத்துக்கும் குருவுக்கும் அபேதமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ குருமூர்த்தையே, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே இதம் நமஹா, உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. எப்படி ஆத்ம பிரகாசம் தான் கண் வழியாக வெளியே வந்து குடத்தோட சம்பந்தப்பட்டு குடம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறதோ, குடம் அறிவினால் பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அறிவு தானே விளங்குகிறது. அந்த அறிவை விளக்க இன்னொரு கருவி வேணுமா? தேவையில்லை. நான் குடத்தை அறிகிறேன் அப்படின்னு எண்ணும் போதே குடமும் பிரகாசிக்கிறது அப்படின்ற மாதிரி இல்லையா. இந்த திருஷ்டாந்தத்துல குடத்துக்கு இருக்கக்கூடிய தீபம் உள்ளே இருந்தாலும் தீபத்தின் பிரகாசம் அந்த துவாரத்தின் வழியா வந்து எல்லா பொருள்களையும் விளக்குகிறது அப்படின்றது தெரிகிறது இல்லையா. யாராவது அந்த துவாரம் தான் இந்த பொருளை எல்லாம் விளக்குகிறதுன்னு நினைப்பானோ? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது சார், அதனால எனக்கு தெரிஞ்சதுன்னு யாராவது சொல்றது நியாயமா இருக்குமா? இல்லையா. நியாயமா மனசுக்கு தெரிஞ்சது அதனால தெரிஞ்சிருத்துன்னு சொல்ல முடியுமா? சொல்றது அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்ன? துவாரமே இந்த பொருள்களை எல்லாம் விளக்குகிறது அப்படின்னு சொல்லுவானா யாராவது? துவாரம் இல்லையா, அதனால வர வெளிச்சம் தான் அப்படிதான் சொன்னோம். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் தானே, அந்த ஆத்ம பிரகாசத்தினாலதானே இதெல்லாம் ஸ்புரிக்கிறது, இதெல்லாம் இங்க தோன்றுகிறது. அதனால இந்த பிரபஞ்சத்துக்குன்னு தனியாக ஒரு ஸ்புரணம் கிடையாதுப்பா, இது இங்க இருந்தாதான் வரும்னு முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னது சரியான ஒரு விஷயம் இல்லையா. எஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத் கல்பார்த்தகம் பாசத்தே அப்படின்னு சொன்னது ரொம்ப சரியா இருக்குன்றத இது இந்த ஸ்லோகத்திலேயே அவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குடம் இருக்கு, குடமானது தோன்றுகிறது, விளங்குகிறது அப்படின்றது சொன்னா என்ன, இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெருப்புல நல்லா பழுக்க ஒரு இரும்பு கரண்டிய காய்ச்சிட்டான். இவன் என்ன பண்ணா, அதுல போய் கை வச்சான். கை வச்சவன கொப்பளம் ஆயிடுச்சு. என்னடா கையில கட்டு போட்டு இருக்கியா? என்ன சார், கரண்டி சுட்டு விட்டு சார் அப்படின்னா. கரண்டி சுட்டுவான், துவாரம் எப்படியாவது வெளியில காமிக்குமா? பொருள்களை துவாரம் பொருள்களை விளக்குமோ? உள்ள இருக்கக்கூடிய நெருப்பு தான் விளக்கம் இல்லையா. கரண்டி சுட்டு எடுத்து அப்படின்றான். உண்மையிலேயே சுடும் தன்மை எதுக்கு இருக்கு? கரண்டிக்கு இருக்கா? இல்லையா. அந்த சக்தி நெருப்புக்கு தான் இருக்கு. அந்த நெருப்பானது இரும்புல இருக்கிறதுனால இரும்பு சுட்டுது அப்படின்ற அர்த்தத்துல இவன் கரண்டி சுட்டது அப்படின்னு சொல்றான். இப்படி அந்த நெருப்புல இருக்கக்கூடிய சக்தியை இருப்புல ஏற்றி அந்த இரும்பு சுட்டதாக சொல்றான் இல்லையா. இது போலதான் இந்த ஆத்மாவும் பிரபஞ்சமும் ஒன்றாக இருக்கிறதுனால, ஆத்மா அனாத்மா விவேகம் இல்லாத காரணத்தினால ஆத்மால இருக்கக்கூடிய சக்தியை போய் பிரபஞ்சத்துல ஆரம்பிச்சு இவன் என்ன தனியாவே அதுக்கு சத்த வரட்டமே, புலனம் வரட்டமே, அதனால என்ன அப்படின்னு அந்த பூர்வபக்ஷி கேட்ட போது நமக்கு இது நியாயம் மாதிரி தோணுது இல்லையா. அதுக்காக தான் இவர் சொன்னார், அப்பா இந்த விஷயமானது இல்ல வரும்பொழுதே ஞானத்தோட தான்ப்பா வருது. ஏன்னா இவன் அந்த கண்ணு வழியா இவனுடைய மனசு அந்த குடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆத்மா போயிடுது. போய் அதனாலேயே கூடவே ஞானம் வருது. ஞானம் அந்த ஞானம் வரும்போது அது பிரகாசிக்கிறது. ஆகையினால அதுவே பதில். இவன் பார்த்தானே ஆனால்தான் இதெல்லாம் வரும் அப்படின்ற அர்த்தத்துல இத சொன்னார் அந்த கேள்விக்கு முதல்ல. அதனால அந்த பூர்வபட்சத்தை முதல் மானசோல்லாசத்துல முதல்ல அந்த கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக இந்த ஸ்லோகத்தை சொல்றார். மானசோல்லாசத்துல 4வது உல்லாசத்தினுடைய முதல் ஸ்லோகம். ஸ்வதः சந்தः பிரகாசந்தே பாவா கடபடாதயः நேஸ்வரஸ்ய சமாவேஷாத் இத்யஸ்யோத்தரமுச்யதே. கடபடாதயः, நான் குடத்தை அறிகிறேன், நான் இந்த பட்டத்தை அறிகிறேன், இந்த துணியை அறிகிறேன், கடபடாதிகளை நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்றான். படமானது என்ன? ஒரு ஆப்ஜெக்ட். குடமானது என்ன? ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம், இந்த பொருள்களை எல்லாம், கடம் புடம் முதல பொருள்கள் எல்லாம் எல்லாம் என்ன? பாவாக அதெல்லாம் இருக்கிறது.
இல்லையா? இந்த குரல்கள்லாம் இருந்து கொண்டு சத்தையோட இருந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஸ்வதசந்தஹா பிரகாசந்தேன்னு சொல்லுங்களேன், என்ன இப்ப தப்பு அப்படின்னு சயின்டிஸ்ட் நம்மளை பார்த்து கேட்கிறான். சார் உலகத்துல இதெல்லாம் இருக்கு சார், அது ஒளிர்கிறது, அதான் சேர் இருக்கு, சேர் ஒளிர்கிறது சார், எதுக்கு நீங்க ஆத்மாவை கொண்டு வர்றீங்க, பிரம்மத்தை கொண்டு வர்றீங்க? இங்க அதான் இருக்கு, கல் இருக்கு, ரைட்டு, மண் இருக்கு, துணி இருக்கு, எல்லாம் இருக்கு இருக்கு அதெல்லாம் ஒளிர்கிறது, அது தெரியறது, பார்த்தா தெரியுது, வெளிச்சம் வந்தா காத்தால சூரியன் வந்தா தெரியறது, அவ்வளவுதானே சார். சத்தையும் ஸ்புரணமும் அதுக்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு. ஈஸ்வரஸ்ய சமாவேஷாத் இல்லையா? நீங்க எதுக்கு சார் ஈஸ்வரனை கொண்டு வந்திருக்கீங்க இப்போ? இல்லையா? அது ஈஸ்வரன் தான் அது உள்ள எல்லாம் பூந்திருக்கான் சார். அங்கிங்க நான் அதுபடி எங்கும் நீக்கமர பிரகாசமாக அந்த ஈசன் இருக்கார் சார். ஆனால் அந்த ஈசனுடைய செயலாலதான் சார் நமக்கு தெரிகிறது அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய காரணம் என்ன எனக்கு புரியலையே. ஈஸ்வரஸ்ய ஆவேஷா, சமயக் ஆவேஷா, எல்லாத்திலையும் அவர் தான் சார் இருக்கார். அவர் வந்து ஆல் பர்வேடிங்கா இருக்கார். அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து காணப்படுகின்றார். அவர் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு தெரியறது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சார்? அவர் ஈஸ்வரோட கொண்டு வரவே வேண்டாம். பொருள் இருக்கு, அது ஒளிர்கிறது சார், சத்தையும் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? சத்தை வேணும், பிரகாசிக்கணும், தோன்றுதலா இருக்கணும், இருத்தல் இருக்கணும். ஆண்டாலஜி, இருத்தல் இருந்தா தோண போகுது. இருத்தலும் தோன்றுதலும் பொருளை சார்ந்தது. அதுக்கு ஈஸ்வரனை கொண்டு வராதிங்க இல்லையா, பிரம்மத்தை கொண்டு வராதிங்க அப்படின்னு நீங்க கேட்டேன்னா, இத்தியசிய இப்படி ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டார் ஆச்சாரியார். என்ன ஆசைப்பட்டார்? நானா சித்திரகடோ அஸ்தி தமஹா தீப பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்ய து சக்ஷுராதிகரணத்வாரா பகிஸ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தம் அனுபாதி ஏதத் சமஸ்தம் ஜகதே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே அப்படின்னாரு. அறிகிறேன் எதி எது பயமேவ பாத்தி, தனக்குத்தானே நான் அறிகிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னாக்கா என்ன அர்த்தம்? அவன் உயிரோட இருக்கான், அவனுடைய ஆத்மாவானது அந்த மனசுல பிரதிபலிச்சது, அந்த மனசானது கண்ணு வழியா போச்சு, அந்த ஒரு குடத்தை பார்த்தது, அது குடத்தை நான் இந்த குடத்தை அறிகிறேன் அப்படின்னு நினைச்சா இந்த ஆத்மா அவனுடைய சுயமாக இந்த அறிவானது உண்டாச்சு. பாத்தி, இது விளங்குகிறது, இது ஒழித்துது. இதனாலதான் இந்த நாலேஜ் பர்சே, ஞானம் எப்படி வருது, இப்படித்தான் ஞானம் வருது அப்படின்றதுக்கு. அதுக்காக தான் நம்ம பதில் சொல்லிட்டோம். ந சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமாபிதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். அவர் ஒழித்தாரே, ஆனால் இதெல்லாம் அவர் இருக்கிற பயத்துலதான் இந்த சூரியன் சந்திரன் இவர்கள்லாம் வரா. பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிஷ்ட இந்திரஸ்ட, எல்லாம் மிருத்யுதாவதி, இந்த யமன் எல்லாம் அவர்கிட்ட இருக்கிற பயத்துலதான் காத்தால 6 மணிக்கு கரெக்டா வரார் இல்லையா? சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னாக்க அவர் போயிடுறார். சந்திரன் தன் வேலையை தொடங்குகிறார், நட்சத்திரங்கள் ஒழிக்க ஆரம்பிக்கிறது, எல்லாம் அது பாருங்க, எல்லாம் காத்து போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல அக்னியானது சுட்டுட்டே இருக்கும், ஒரு இடத்துல கூட சில்லுன்னு இருக்காது, மேல் நோக்கிதான் போகும், தண்ணி கீழ் நோக்கிதான் போகும். எல்லா உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாம் அவருடைய பிரசன்ஸ்ல அவர் வந்து யாரையும் தூண்டுறது இல்ல. காதால 6 மணிக்கு வான்னு சொல்ல, அவர் இருந்தா போதும். ஒரு எம்டி வராருன்னு சொன்னா போதும், கரெக்டா அன்னைக்கு வாசல்லாம் நீட்டா பெருக்கிடுவாங்க, லைட் எல்லாம் கரெக்டா போடுவான், வாசல்ல வரவன் செக்யூரிட்டி அவனுடைய வேலையை செய்வான், அந்த வாசல்ல இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் எப்போது லேட்டா வர ரிசப்ஷனிஸ்ட் கரெக்டா அன்னைக்கு 8:30 மணிக்கு வந்துருவாரு. கீழே கண்ணாபுண்ணான்னு திட்டக்கூடியவர்கள் பாச எல்லாரும் பயத்துல வந்துருவாங்க. அவர் ஏதாவது சொன்னாரான்னு ஒண்ணு இல்ல, விஷயம் லீக் ஆச்சு, நாளைக்கு எம்டி இஸ் விசிட்டிங் அவர் ஃபேக்டரி, அவ்வளவுதான். தட் இஸ் த ட்ரிகர். அவருடைய பிரசன்ஸ் இல்லையா, அந்த ஒரு வார்த்தை, அந்த பிரசன்ஸ்லயே எல்லாம் வேலை செய்யறது இல்லையா? அதே மாதிரி எல்லாத்துலயும் எங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய பிரசன்ஸ்ல எவ்ரிதிங் ஷைன்ஸ் அப்படின்னு இதுதான் மீன் பண்ணி அவங்க சொல்றது. சரி, இந்த இப்போ விஸ்தாரமா அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்போ அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஆரம்பிக்கிறார் இல்லையா? இந்த பராதீபம் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? மகாதீப பிரபாபாஸ்வரம். இப்ப அதை பத்தி எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் அவர் மகாதீப பிரபாபாஸ்வரம் அப்படின்னு சொன்னார் இல்லையா?
நானாச்சித்திரம்னு எந்த எக்ஸாம்பிள்ஸ் ஓட்டையோட இருக்கிறது எது? நம்ம உடம்பு தான் ஓட்டையோட இருக்குன்னு சொன்னார். அதுல இருக்கக்கூடிய வெளிச்சம் தான் நம்மளுடைய இந்திரியங்கள். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? அதுக்கு இப்ப எக்ஸ்பிளனேஷன் இப்ப வந்து கொண்டிருக்கிறார். அகம் இதி அனுசந்தாதா ஜானாமி இதி ந சேத் ஸ்புரேத் கஸ்ய வா கோ வா பிரகாஷேத ஜகத்யஸ்யாத் சுஷுப்தவத் அகம் இதி அனுசந்தாதா. நான் இவன் நினைக்கிறான். ரொம்ப தெரிஞ்ச மாதிரி என்ன பண்றான், புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்கான், தன்னை தான் பெரிய ஆளு, இன்டலெக்சுவல் நினைச்சுட்டான். அவன் சொல்றதுதான் ரைட்டுன்னு ஆகி போச்சு. இப்போ இல்ல, அவன் சொல்றான் அகம் இதி அனுசந்தாதா, நான் என்று நினைக்கிறவன், ஜானாமி இதி ந சேத் ஸ்புரேத், அறிகிறேன் என்பது விளங்காவிட்டால், நான் அறிகிறேன் அப்படின்றது அவனுக்கு, நான் அறிகிறேன்றது ஒரு பொருள் இருக்கு, குடம் இருக்கு, அந்த குடத்தை இவன் பார்க்கறான். இந்த குடமகம் ஜானாமி, கடமகம் ஜானாமி அப்படின்னு நினைக்கிறான். ஒரு பொருளை பார்த்து இவனுக்கு புரியலன்னா அவன் ஏன் பார்க்க போறான்? இவன் அதை பார்க்கலன்னு சொன்னா அது என்ன பண்ணிட்டு போறது அந்த பொருள்? நீங்க எப்படி சொல்லலாம்? இல்ல சார், அந்த பொருளுக்கே ஒரு சத்தம் இருக்கு, தோன்றுதல் என்பது அந்த பொருளுக்கு இருக்குது. கிடையவே கிடையாது. இருத்தலும் தோன்றுதலும் உங்க கையில இருக்கு. அதுதான் அதுக்கு வந்தது. அதுக்கு சுயம், அதுக்கு தோன்றுதலும் கிடையாது, அது இருத்தலும் அதுக்கு கிடையாது பாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் சார் அப்படி சொல்றீங்கன்னு. இப்படி அகம் இதி அனுசந்தாதா ஜானாமி இதி ந ஸ்புரத் சேத், இல்லையா, ந ஸ்புரேத் சேத், இப்படி அவனுக்கு விளங்கவில்லை என்றால், இல்லையா, நான் எனக்கூடிய நினைக்கிறவன், நான் இந்த குடத்தை அறிகிறேன் என்றதை அவன் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டானே ஆனால் என்ன, அப்போ கஸ்ய கோவா பிரகாசத்த, யாருக்காக சார் அது விளங்க வேண்டும், யாருக்காக அது இருக்க வேண்டும்? இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்கத்துல இருக்க மாதிரிதான், இல்லையா. ஜகச்சஸ்யாத் சுஷுப்தவத் அப்படின்னாரு, இல்லையா. இந்த குடஞானம் யாருக்கு வருதோ அது அவனுக்கு தெரிவித்ததாக ஆகிறது, இல்லையா. யாருக்கு வருதோ அவனுக்கு தானே சார் வரும், இல்லையா. சத்தை எல்லாம் பிரகாசிக்காது, இல்ல. வியாப்தி என்ன அப்படின்னு கேட்டா, ஆதௌ அந்தேச்ச என் நாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு. அத என்ன சொல்றாரு அவர், நாசத்தோ வித்யதே பாவஹா நா பாவோ வித்யதே சதஹா அப்படின்னு பகவத்கீதையில இதுதான் சொல்றாரு. நம்ம இல்லாம ஒரு பொருளுக்கு சத்தம் எப்படிப்பா வரும்? அது அசத்து போலதான் அது இருக்கும், ஜடமாக தூங்கிதான் இருக்கும் அந்த பொருள். நான் அதை பார்த்தாலே ஆனால்தான் அதுக்கு ஒரு பிரகாசத்துவம் வரும். அந்த பிரகாசத்துவம் வந்தது ஆனால்தான் அதனுடைய யூசேஜ் வரும். அது யூசேஜ் வர வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆகையினால இந்த பொருள்கள் எல்லாம் இருக்கணுமே ஆனால், பிரயோஜனத்தாக இருக்கணுமேனால் இதுக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம், ஈஸ்வரன் ஆவேசம் பண்ணாம இது எதுவும் ஒளிராது. அங்கிங்கனாதபடி அவர் நிறைவேறவில்லை என்றால் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்றதுல என்ன தாத்பரியம் அப்படின்னா, பராதீனமாகத்தான் இந்த உலகம் இருக்கு, அதுதான் நம்ம ஈஸ்வர அதீனமாகத்தான் இந்த உலகமானது இருக்கிறது அப்படின்றத விளக்கத்துக்காக சொன்னார். ஜெகச்சஸ்யா சுஷுப்தவத் அப்படின்னாரு. இந்த வேர்ல்டு இல்லைன்னா தூங்கிட்டு இருக்க மாதிரி ஆயிடுயா, இல்ல பப்ளிங்கா இருக்காது. இந்த உலகமானது பப்ளிங்கா அது பாட்டுக்கு இருந்தோம், நானும் இருப்பேன், அதுவும் இருப்பான், எல்லாம் போனங்கள் மாதிரி நம்மளாம் உட்கார்ந்துட்டு இருப்போம், இல்லையா. யோசிச்சு பாருங்க, ஆக்டிவிட்டி இல்லாத ஒரு உலகமானது எப்படி இருக்கும்? ஆக்டிவிட்டி, அதுக்கு ஆக்டிவிட்டி வரும். எங்கேருந்து எல்லாத்துக்கும் ஆக்டிவிட்டி வரும்? பரமேஸ்வரனுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் வரும் அப்படின்றதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய லாஜிக் சொல்றார். பிராகூர்த்வம் ச அசதாம் சத்வம் வர்த்தமானேபி ந ஸ்வதஹ தஸ்மாதீஷே ஸ்திதம் சத்வம் பிராகூர்த்வத்வ விவர்ஜிதே. உண்மையானது ஒரு பொருள் இருக்கணுமே ஆனால் என்ன அர்த்தம்? ஆதௌ அந்தேச்ச, ஒரு பொருள் முன்னாடி இல்லை. எப்பயா இந்த உலகம் ஆரம்பிச்சது தெரியாது சார் அப்படின்னா. எப்ப ஆரம்பிச்சு, எது வந்தது ஃபர்ஸ்ட்? சிக்கு வந்ததா, முட்டை வந்ததா? முட்டையா கோழியா? எது வந்ததுன்னா
தெரியாது சார்ன்னா. கோழின்னு சொன்னா அவன் கடிப்பான். முட்டை தான், முட்டை இல்லாம எப்படியா கோழி வரும்? கோழி வந்துதான் முட்டை வரும்னு எப்படி கேட்பான். இவனுக்கு எப்படி சார் கர்மா வந்தது அப்படின்னு கேட்டான். கர்மா சரீரத்துல அவன் பாவம் செய்தான். சரீரம் ஏன் சார் வந்து பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரிதான் சரீரம் என்ன சார்? பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி சரீரம் வருகிறது. சரீரம் வந்தா பாவ புண்ணியம் செய்வான். எது முதல்ல வந்தது தெரியாது. கேள்விக்கு பதில் இல்லை அப்படின்னா அர்த்தம் அசரித்தனமான கேள்வின்னு அர்த்தம். நீ சொல்லி தப்பிக்கிறீங்களே தவிர என்ன அர்த்தம்? இதுக்கு ஆதி கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆதி தெரியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இக்கு வந்துதான் இவருக்கு தெரியல சார் அப்படின்றான். உனக்கு இல்லப்பா, ஈஸ்வரனுக்கே தெரியாதது என்ன, அதான் அர்த்தம். ஆதி ந வித்யதே ஆதி எஸ்யதா இல்லையா? அவனுக்கு ஆதி தெரியாதுன்ற அர்த்தம். அனாதியாக இருக்கிறது அப்படின்றான். என்ன அர்த்தம் நம்ம சொல்றோம்னா, அதுக்கு பிகினிங் இல்லைன்னு சொல்ல. அப்ப பிகினிங் லெஸ்ஸா ஏதாவது ஒண்ணு இருக்குமா சார்ன்னு அவன் ஒரு கேள்வி கேட்பான். திருப்பி நம்மள இந்த 2 கண்டா படிப்புக்காரங்களுடைய கேள்வி ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும். எப்படி சார் ஆரம்பம் இல்லாம ஒரு பொருள் வரும்னு அவனுக்கு தெரிஞ்ச லாஜிக் வச்சுட்டே பேசுவான். அவனுக்கு தெரிஞ்ச லாஜிக்கு தப்புன்றத நம்ம புரிய வைக்கிறதுக்கு இது ஒரு 1 மணி நேரம் அவனோட பேசணும் இல்லையா? அவன் போய் அதனால நம்ம என்ன புரிய ஆகுனாப்பா, பிகினிங் லெஸ் நாங்க சொன்னோம்னா there is no beginning. இந்த பிகினிங் வந்து தெரியாது. ந வித்யதே இல்லையா? இதனுடைய பிகினிங் யாராலும் அறிய முடியாதது. அதனால இது அனாதி. சரி, எப்ப சார் இந்த உலகம் முடியும்னா அனந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? அப்படின்னா இப்ப முடியும்னு ஏன் சொல்ல முடியாது? ஏதோ முடியுமா? நீங்க தான் பிரளயம்லாம் சொல்றீங்களா சார்? ஆத்தியந்திக பிரளயம், அந்த பிரளயம், நிமித்த பிரளயம், நைமித்திக பிரளயம், என்னென்னமோ சொல்றீங்க. ஒரு நாள் குழஞ்சா கூட எங்க போறது? நம்ம என்ன சொன்னோம்? பிரளயம்னு சொல்லும் பொழுது அது லயமாறுது பிரம்மத்துல. திருப்பி அது வருது. தாத்தா யதா பூர்வம கல்பயத்தே அப்படின்னு எப்படி இந்த உலகத்தை திரும்ப திரும்ப பிரம்மமானவர் அந்த வேதத்துல எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரிதான் படைப்பான்னு சொன்னதுனால இதெல்லாம் நம்ம தூக்கத்துல எப்படி போய் லயமாறோமோ, திருப்பி காத்தால 4 மணிக்கு எழுந்து வந்துட்டோமோ, அதே மாதிரிதான் பிரம்மத்துல போய் இந்த பிரளயமானது ஒடுங்கிறது. திருப்பி பிரம்மத்தினுடைய சிருஷ்டியானது ஏற்படுகிறது. இப்படித்தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆகையினால இதுக்கு அந்தமானது தெரியாது. ந வித்யதே, அதனால அனந்தம். சார் உங்களுக்கு ஆதியும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், அந்தமும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். நடுவுல முதல்ல எப்படி சார் இந்த உலகம் இருக்கும்? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதானே ஆகணும். ஆதௌ அந்தேச்ச, ஆதியிலையும் இல்ல, அந்தேச்ச எது எது இல்லையோ என் நாஸ்தி. அப்ப என்ன வர்த்தமானேபி தத் ததா, வர்த்தமானத்திலையும் அப்படிதான் சார் இருக்கணும். அறியாத பொருளாகதான் இந்த உலகமானது இருந்தாகணும். பிகினிங்கும் தெரியல, எண்டும் தெரியல, நடுவுல மொத்தம் தெரியுமா? எப்போ ஆரம்பம் இல்லைன்னா அது பிறக்கலன்னு ஆச்சு, எண்டு இல்லைன்னா அது இறக்க போறது இல்லைன்னு ஆச்சு. நடுவுல மொத்தம் ஒரு பொருள் இருக்குமா? அது என்ன மேஜிக் ஆயுது? ஆமா, மாயை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை இல்லைன்னு அர்த்தம். அதுதான் நம்மளுடைய பாயிண்ட் இல்லையா? பிராக் ஊர்துவம் ச அசதாம், முன்னாடியும் அது அசத்து இல்லை, பின்னாடியும் இருக்க போறது இல்லை இல்லையா? ஆகையினால பிராக் ஊர்துவம் ச அசதாம் சத்வம் வர்த்தமானேபி, வர்த்தமானத்துல பத்திரம் அதுக்கு எப்படி சார் சத்தம் வரும்? அது எப்படி சார் இருக்கும்? இந்த உலகமானது எப்படி இருக்கும்? அதனால இந்த உலகம் அதுக்கு சேர்ந்ததா இருக்காது. ஸ்வதஹா மாயைக்கு சேர்ந்ததா இருக்கணும், பஞ்சகத்துக்கு சேர்ந்ததா இருக்குமே தவிர அதுக்கு தெய்வம் அவர்தான் முன்னாடி இல்லையே பின்னாடி இல்ல, நடுவுல முதல்ல எப்படி இருப்பாரு? அப்படின்னா என்ன? நடுவுல தோணுகிறார் அப்படின்னு இல்லையா? அந்த டேட் ஆஃப் பர்த் அந்த ஸ்னேக்கு கிடையாது, டேட் ஆஃப் டெத்தும் ஸ்னேக்கு கிடையாது. ஆனா ஸ்னேக் வந்ததே, நான் பயந்தேனே, நான் வேத்து கொட்டிட்டு நான் போய் இடிச்சுட்டேனே, அது இடிச்சுட்ட கீரல் கூட இன்னும் இருக்கு அப்படின்னா எல்லாம் இருக்கு சார். ஆனா இல்லாத ஸ்னேக்கு தான் அது. இல்லாத ஸ்னேக் உன்ன பயமுறுத்திட்டு இல்லையா? அது இல்லாம இருந்தா நான் ஏன் சார் பயப்பட போறான்? அது இருக்கா மாதிரி உனக்கு தோணிட்டு அதுக்கப்புறம் அது போன உடனே சரியா கேள்வியா அப்படின்றது தான். இதே மாதிரிதான் இந்த உலகமும் முதலையும் இல்லை பின்னாடியும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுவில் தோணுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தானே அது தோணுமா? தோணாது. ஏதோ ஒரு வஞ்சகத்தினால தோன்றது சார். அது வர்த்தமானேபி ந ஸ்வதஹா இல்லையா? உண்மையானது நிகழ்காலத்திலும் சுயமாக இருப்பதற்கு சான்ஸ் இல்லை. சுயமா அதுக்கு ஆதி கிடையாது, சுயமா அதுக்கு அந்தம் கிடையாது. அப்ப நடுவுல மாத்திரம் அது எப்படி இருக்கும்? சுயமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. சிம்பிள் லாஜிக் தானே சார் இது அப்படின்ட்டு பாருங்க. பிராக் ஊர்துவம் ச அசதாம் சத்வம் வர்த்தமானேபி
நஸ்வதஹா வர்த்தமானத்திலேயே ஸ்வதஹா இருக்காது. தஸ்மாத் ஆகையினால நீ என்னமோ சொன்னீங்க, ஏன் சார் ஈஸ்வரனை நான் ஈஸ்வரஸ்ய சமாவேஷாத் அப்படின்னு நீ சொன்னீங்க. ஈஸ்வரனை எதுக்கு சார் கொண்டு வரீங்க நீங்க அப்படின்னு கேட்டீங்களா? நீங்க சத்தையும் தோன்றதெல்லாம் அந்தந்த பொருள்லயே இருக்கும்போது எதுக்கு சார் ஈஸ்வரனை கொண்டு வந்து அவர் தான் படைச்சார், அவர் தான் எல்லாத்துலயும் இருக்கார் இப்படி எல்லாம் கேட்டிய? அதுக்கு இப்ப பதில் சொல்றார். தஸ்மாத் ஆகையினால்தான் இதுக்கு ஸ்வதஹா ஆதியும் இல்ல, ஸ்வதஹா அந்தமும் இல்ல, நடுவுல ஸ்வதஹா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. அப்ப யாரால இருக்கணும்? நான் என்பதுக்கு நீ ஒத்துண்டுதான் ஆகணும். தஸ்மாத் ஈஷஸ்திதே சத்வம். அதனாலதான் சொன்னேன் நானு, ஈஸ்வரனாலதான் இந்த உலகமானது இருக்கிறது. என்ன பிராக் ஊர்த்வத்வ விவர்ஜிதே இல்லையா? இப்படி முன்னாடியும் பின்னாடியும் இல்லையா? ஆகையினால இவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி எதனால வருது? இந்த ரியாலிட்டி ஈஸ்வரனாலதான் வந்தது இல்லையா? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் திரியக்கு பாகு ஊர்துவம்ன்றதெல்லாம் அவருக்கு கிடையாது. அனாதி தானே. ஈஸ்வரன் எப்படி? அனாதி. அவர் ஈஸ்வரன் எப்படி? அனந்தம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அவர் சத்து. சத்துன்னா என்ன அர்த்தம்? 3 காலத்திலேயே இருக்கக்கூடிய ரியாலிட்டி அவரு. அவருக்கு இல்லாததுன்ற பேச்சுக்கே அங்க இடம் இல்லை. அவரை சத்துன்னு சொல்லிவிட்டேன். அவர் அனந்தம்னு வேற சொல்லிவிட்டேன். அவருக்கு எண்டே கிடையாது. அப்படின்னாக்கா அவர்கிட்ட இருக்கலாமே இந்த உலகம். அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். தஸ்மாதீஷே ஸ்திதம் சத்வம் பிராக் ஊர்த்வத்வ விவர்ஜிதே. அவருக்கு பிராக்கு ஊர்துவம் இதெல்லாம் அவர் விவர்ஜிதான். அது அல்ல அவருக்கு நாட் அப்ளிகபிள். மாயக்கே நாட் அப்ளிகபிள். ஆதியோ அந்தமோ அப்படின்னா ஈஸ்வரனுக்கு போய் அப்ளிகபிளா இருக்குமா ஆதியும் அந்தமும்? ஆகையினால அவரை கொண்டு வந்தியா இல்லையா? அதுல என்ன தப்பு? நீ என்னத்துக்காக ஈஸ்வரனை கொண்டு வந்தான்னு காட்டிய முதல் கேள்வி. அதுக்குதான் இந்த பதில முதல்ல சொன்னேன் நான். என்ன அப்படின்றாரு. ஸ்வயமேவ பிரகாஷேரன் ஜடா யதி வினேஸ்வரம் சர்வம் சர்வஸ்ய பாசேத நவா பாசேத கிஞ்சன. ஜடமான பொருள்கள் எல்லாம் நீ விஷயம் தெரியாம அது இருந்துட்டு போட்ட சார், அது இருக்கு சார், இருந்தா தோணட்டும் சார் அது அப்படின்னு பேசுறிய. நீ யோசிச்சு பாரு. ஸ்வயமேவ பிரகாஷேரன் ஜடாஹா யதி வினா ஈஸ்வரம். நீ ஈஸ்வரன் இல்லாம அவன் சொல்றான் இவன் சொல்றான் ஈஸ்வரன். எங்க பகவான் இல்லாம ஒரு கல் எப்படி சார் இருக்கும்? படம் அங்க எங்க இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. ஜடாஹா என்ன வினா ஈஸ்வரம் ஸ்வயமேவ பிரகாஷேரன். சார் பகவான் இல்லாமையே அது பிரகாசிக்கும் சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா இல்லையா? சொல்றான் ஒருத்தன் ஆர்கியூ பண்றான் இல்லையா? அவன் தான் படிச்சவனாச்சா, என்கிட்ட எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்கான் சார். அவன் என்கிட்ட ஆர்கியூ பண்றான். அப்படி எல்லாம் கிடையாது சார். ஈஸ்வரன்லாம் எடுத்துன்னு வராதுங்க. தானே அந்த கல்லானது சுயமாக பிரகாசிக்கும் சார் அப்படின்னு சொன்னான்னாக்கா சர்வம் சர்வஸ்ய பாசேத நவா பாசேன கிஞ்சன. அப்ப எல்லாமே எல்லாத்துக்குமே வழங்கணுமே. எல்லாருக்கும் எல்லாம் வழங்கணும். நானும் அப்படி ஜடமா இருப்பேன், நீங்களும் ஜடமா இருப்பீங்க, அவரும் ஜடமா இருப்பார். இந்த பொருளும் இருக்கும். நம்ம எல்லாம் அப்படியே இருப்போம். நான் அப்படியே இருப்பேன், அவர் அப்படியே இருப்பேன், இவர் அப்படியே இருப்பேன், இவர் அப்படியே இருப்பேன், அவர் அப்படியே இருப்பேன். இதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா உலகத்துல? நானே விளக்கிறேனே, எனக்கு எதுக்கு ஆத்மா? அந்த கல்லா விளங்க போறது. அதுக்கு எதுக்கு விளக்கு தேவையில்லை. அது விளங்குவதற்கு இருக்கட்டுமே. எல்லாரும் அது அப்படி அப்படியே இருந்தான்னாக்கா இது உலகமா? சர்வம் சர்வசிய பாசேத்த. அவாளுக்கு ஒழித்து கொண்டிருக்கிறாள் என்ன அப்படின்னு சொன்னா இன்னொரு கேள்வி ஈக்குவலி ட்ரூ. நவா பாசன் இதுவும் ஒழிக்கலைன்னாலும் என்ன பிரயோஜனம்? ஒழிச்சாலும் பிரயோஜனம் இல்ல, ஒழிக்கலைன்னாலும் பிரயோஜனம் இல்லையே. இது கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டாமா? இதுதான் ஆச்சாரியார் சொல்றாரு இல்லையா? இன்சென்ஷியன்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் அது அப்படியே தன்னைத்தானே அது எப்படி ரிவீல் பண்ணிக்கும்? வித்தவுட் பகவான் அது எப்படி ரிவீல் பண்ணிக்கும்? அப்படி ரிவீல் பண்ணித்தே ஆனால் இல்லையா அது எல்லாமே ரிவீல் ஆகிறது, இல்ல எல்லாமே நாட் ரிவீல்டு. வாட் டிஃபரன்ஸ் டஸ் இட் மேக் இன் திஸ் வேர்ல்டு? யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு அக்செப்ட் ஈஸ்வரன். ஈஸ்வரன் இல்லாம இந்த உலகம் எப்படி இயங்கும்? இது புரியலையே அவனுக்கு. கடவுள் இல்லை அப்படின்னா நாஸ்திகன் அப்படின்னு திருஞானந்தார் சொல்லுவார். நான் இல்லை அப்படின்னா அப்ப நீ என்ன பிரேதமா? நீ என்ன அப்போ பிரேதமா? கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒன்னே ஒன்னு அது சொல்ல போறது இல்லை, பிரேதம் தான் அப்படின்னு பார்க்கணும். இப்படி பிரம்மத்தை பார்க்க வேண்டும். ஸ்வயமேவ பிரகாஷேரன்
ஜடா யதி வினேஸ்வரம் சர்வம் சர்வஸ்ய பாசேத நவா பாசேன கிஞ்சன யதி ஜடாஹ ஜடாஹ வினா ஈஸ்வரம் ஸ்வயமேவ பிரகாசேரன் எதி. நீ இப்படி சொன்னேன்னாக்கா ஜடமான பொருள்கள்லாம் ஈஸ்வரன் இல்லாமலேயே வினா ஈஸ்வரம் ஈஸ்வரன் இல்லாமலேயே ஸ்வயமேவ பிரகாசம் எல்லாம் தானே அதுக்கெல்லாம் ஒழிக்குது சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, ஆனால் என்ன ஆகும் கொஞ்சம் பாருங்க. சர்வம் சர்வஸ்ய பாசேத then all objects will reveal itself. எல்லாம் நாமெல்லாம் கூட இந்த உலகத்துல ஒரு ஆப்ஜெக்ட் தானே. இந்த உலகத்துல எல்லாரும் இருக்க, கல் இருக்கு, மண் இருக்கு, நானும் இருக்கேன். ஆனா என்னால அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, அதால எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் ஏன் அதை பார்க்கணும், நான் ஏன் அதை அறிகிறேன்னு அறியணும், ஒண்ணுமே தேவையில்லைங்க. நான் பாட்டுக்கு இருக்கேன், எல்லாரும் ஜடமா இருக்கும். இது என்ன ஆஸ்வெல் நாம எல்லாம் இல்லாம போறதும் ஒண்ணுதான். எல்லாம் அதை இருக்கிறதுக்கு நாம இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இல்லாம என்னவா பாதிக்கின்றன எல்லாம் ஆல் உட நத்திங் நத்திங் அட் ஆல் would be revealed. All are revealed by itself or nothing will be revealed. இது சொல்றதும் அது சொல்றதும் ஒண்ணுதானே சார். இப்படி ஆயிடுமே இந்த உலகத்துக்கு, பரவாயில்லையாப்பா அப்படின்னு அந்த அப்ஜெக்ட் பண்ணாம இல்லையா, அதாவது உலகத்துல இருக்க பொருள் அதாவது இருக்கட்டும் சார், எதுக்கு சார் ஈஸ்வரனை கொண்டு வரீங்க, வேர்ல்டு எக்ஸிஸ்ட் பை இட்செல்ஃப் அப்படின்னு ஒத்துக்குங்களேன் சார் அப்படின்னு கேட்டா இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருமேப்பா, யோசிச்சு பார்த்தியா நீ அப்படின்னு கேட்டேன். தஸ்மாத் சர்வஜ்யம் அக்யம்பா ஜகத் ஸ்யாத் ஏக ரூபகம் துல்யே ஸ்வயம் பிரகாசத்வே ஜட சேதனையோர்பிதா. பாருங்க, ஆகையினால இல்லையா எல்லாரும் ஒண்ணு, உலகத்துல இருக்கக்கூடியவர்களை நாம எல்லாம் சர்வஜம்னு ஒத்துக்கணும். நமக்கு தான் எல்லாமே தெரியுமே, எல்லாமே இட் ரிவீல்ஸ் இட்செல்ஃப். நான் எல்லா பொருளையும் பாக்குறேன், எல்லா பொருளும் எனக்கு தெரியாது இல்லையா, சர்வஜம்னு சொல்லணும். இல்லைன்னாக்கா என்ன சொல்றோம், அக்யம் இல்லையா, எனக்கு எதுவுமே தெரியாது, ஏதாவது ஒன்றுதான் ட்ரூவா இருக்கும் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாம் ஏகரூபகமாக போயிட்டு இல்லையா, ஆல் பீப்புள் ஆல் திங்ஸ் இன் த வேர்ல்டு எல்லாம் ஒரே மாதிரியே இருப்போம். எப்படி, ஒண்ணு ஆம்னிஷியன்டா இருப்போம், இல்லைன்னா இக்னரண்டா இருப்போம், அவ்வளவுதானே. ஒண்ணு ஆம்னிஷியன்டா இருப்போம், இல்லைன்னா இக்னரண்டா இருப்போம், அவ்வளவுதான். இப்படி சரியா போச்சு. தஸ்மாத் ஜகத்து சர்வஜம் அக்யம் வா ஏகரூபகம் சியாத். ஒரே மாதிரி சிமிலரா ஆயிடுவோம். அறிந்தவனும் ஒரு மாதிரி இருப்பான், அறியாதவனும் ஒரு. நீ தானே சொன்ன எல்லா பொருளும் அது இருக்க அப்படின்னு சொன்னேன்ல, அதுல என்ன தாரதமியம் வரப்போகுது, கல் மாதிரி தான் நீ, உன்ன மாதிரி தான் கல்லு. அதனால கல்லை அறிந்தவன் நீ, உன்னை அறிந்தது கல்லு. கல்லுக்கும் தெரியும், உன்னை நல்லா தெரியுமா, உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் அதுக்கு தெரியும். உனக்கு எப்படி கல்ல தெரியுமோ அதே மாதிரி தெரிஞ்சிருமா. நீ தானே சொன்ன அதுக்கு ஸ்புரணம் இருக்குன்னு, நீ தானே சொன்ன. இட் ரிவீல்ஸ். எதுக்கு சார் கடவுளை கூட்டணும் நீங்க, இக்னோசன்ஸ் சொன்னீங்களா, அப்போ கல்லுக்கு ஒண்ணு தெரியும், உனக்கு கல்லு தெரியும், ரெண்டு பேரும் சௌக்கியமா இருங்க, ரெண்டு பேருமே சர்வஜர்கள், இல்ல ரெண்டு பேருமே மக்கு. இப்படி இருந்ததுன்னா எப்படி உலகம் இயங்கும். துல்லியே ஸ்வயம் பிரகாசத்வே ஜட சேத்தனையோர் வித. ஜடமோ சேத்தனமோ ஒண்ணுன்ற மாதிரி ஆயிடும். அப்போ எல்லா சேத்தனமும் ஜடம் தான் சார், எல்லா ஜடமும் சேத்தனம் தான் சார் அப்படின்னு பார்த்தா துல்லியமாக இல்லையா இல்லையா. ரெண்டு பேரும் என்ன பண்ண, செல்ஃப் ரெவலேஷன்ன்றது எப்படி இருக்கு அவருக்கு, துல்லியமா இருக்கு. ஸ்வயம் பிரகாசம் எப்படி இருக்கு, ஜடத்துக்கு தான் கல்லுன்னு அறியும், இல்லைன்னா தான் கல்லுன்னு அறியாது. மனுஷன் எப்படி அறிவான், ஸ்வயம் பிரகாசமாக ஐ எம் ஹியூமன் பீயிங் நான் அறிவான் என்ன அப்படின்னு சொன்னான்னாக்க, கல்லுக்கு கல்லு தெரியும், உனக்கு ஒண்ணு தெரியும். கல்லுக்கு கல்லு தெரியாது, உனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொன்னா ரெண்டு பேரும் துல்லியமா ஆயிடுவீங்க. இந்த கன்ஃபியூஷன் வரும். ஜடச்சேத்தனையோர் வித. அப்போ இன்சென்சியன்ட்டுக்கும் சென்சியன்ட்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடணும். எது சென்சியன்ட்டோ அது இன்சென்சியன்ட், எது இன்சென்சியன்ட்டோ அது. இது எப்படி சொன்னோம், பவர் டு நோ அந்த பவர் டு பி நோ, ரெண்டு ஈக்குவலா போயிட்டுனாக்க என்ன சார் அதுக்கு. துல்லியமேவ பிரசஜ்யரன்னே கிராஹ்ய கிராஹகதாதயா. உணரப்படுவது உணர்வது ரெண்டுமே சேம் அப்படின்னு யாராவது சொல்லுவானா? நான் வேற உணரப்படும் பொருள் வேறன்னு சொல்லிதானே சார் ஆகணும். எனக்கு தெரிகிறது இந்த உலகம்னு தெரியணும்னா என்கிட்ட இருக்கிறத விட பிரம்மன் தான் இருக்காரு. அப்படின்னா என்னது, ஈஸ்வரன் அங்க இருக்காரு, நீ ஒத்துட்டு தானே ஆகணும். அப்படின்னா நான் இல்லாமல் அந்த பொருள்கள் இருக்காதுன்ற லெவலுக்கு வந்துட்டா அப்ப நான் சொல்றது ஒத்துக்கோ, நீ ஈஸ்வரனாக இருக்கிறதுனாலதான் அப்படின்ற அந்த லாஜிக்கு வரணும். அதனால் துல்லியமேவ பிரசஜ்யரன்னே கிராஹ்ய கிராஹதாதயா.
கிராஹ்யம் உணரப்படுவது உணர்வது ரெண்டுமே துல்லியமேவ பிரசஜேரன், ரெண்டும் ஒன்னாக போய்விடும். அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இந்திரியானாம் அநியமத்வாது. இந்திரியங்கள்லாம் எதுக்கு பிரயோஜனம்? கண்ணு பார்க்கறதுக்கு கண்ணு வேணும், கேட்கறதுக்கு காது வேணும், சுவைக்கிறதுக்கு நாக்கு வேணும், நுகர்வதற்கு மூக்கு வேணும், உணர்வதற்கு ஸ்கின் வேணும். அப்படின்னு அந்தந்த இந்திரியம் அந்தந்த காரியத்தை பண்ணும். இப்ப எல்லாத்துக்குமே எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க உணரக்கூடியது உணர்வது எல்லாம் ஒண்ணுது அப்படின்னு சொன்னா எல்லா இந்திரியமும் ஒண்ணு வேலையை ஒண்ணு செய்யணும்னு ஆரம்பிச்சா ஒரு கன்ஃபியூஷன் வராது. உங்க கண்ணு போய் தோசை சாப்பிட்டு வரும், இங்க உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன், அப்பா வயிறு ரொம்ப இட்டுன்னு சொல்லும் இல்லையா? நாக்கு போய் வாயிலேயே ஒண்ணு சொல்லி தோசை அப்படி எனக்கு வயிறு ரொம்ப இட்டு சார் அப்படின்னு சொல்லும். இப்படி எல்லாம் வரும் இல்லையா? நியமம்ன்றது இல்லாமையே போயிடும் சார். நீங்க பாட்டுக்கு மாங்கான்னு ஆசையா போட்டு வரேன் நான் எங்க காத்து வாசல்ல, நாளைக்கு காத்தால பார்த்தேன்னா அது வேப்பமா அது புளி மரமா வந்து நின்றுதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். புளிய மரம் வந்ததுன்னா பேய். நான் ஆசையா போய் எடுத்துட்டு வந்து மாங்காய் மரம் போட்டேன்னாக்க ஈஸ்வரன் இல்லைன்னாக்க என்ன ஆகும்? அது வேற இது பண்ணும். வேப்ப மரம் மாமரமாகும், மாமரம் வேப்ப மரமாகும். உலகத்துல எல்லாம் கன்ஃபியூஷன் இல்லையா? எல்லாம் ஹிப்பிகளா சுத்தின்னு இருக்காங்க. யாருக்கும் ஒண்ணு கடவுள் பூஜை இதெல்லாம் கிடையாது. அப்ப இந்த சொசைட்டி என்ன ஒரு ஹாப்பஸாடா இருக்கும் பாருங்க. ஒரு நல்லது கெட்டது, அப்பா அம்மா மரியாதை, நல்லவன் கெட்டவன், ஆம்பளை பொம்பளை எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாம ஒரு சொசைட்டி இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. சில பிலாசபர்ஸ் எல்லாம் இந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இதெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டேன்றது. இப்படி இருந்தா அநியமமாக ஆகிவிடும். இந்திரியத்துல அநியமம் வந்ததுன்னா உலகத்தினுடைய விஷயங்கள்லாம் அநியமாக போயிடும். இது சாக்ஷுஷா ஸ்யூஹு ரசாதயா அப்படின்னாரு. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இந்த டேஸ்ட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் ரசாதயா சாக்ஷுஷா ஸ்யூஹு, கண்ணு பார்க்க ஆரம்பிக்கணும் சார். நீங்க டேஸ்ட் கண்ணு பார்க்க ஆரம்பிக்கணும். கண்ணுக்கு தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு இல்லையா? நல்ல ராகம் வேணும்னாக்க என்ன காதுக்கு தான் கேட்க முடியும் இல்லையா? அது நான் போய் தொட்டு பார்த்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கேன். எனக்கு மதியமாவதி, காம்போதி, கல்யாணி எல்லாம் தொட்டு வந்துடுறேன் சார். எனக்கு கல்யாணி தெரியும், காம்போதி தெரியும், மதியமாவதி தெரியும் சார்ன்னு சொல்லிட்டு எப்படி இது பண்ண முடியும் இல்லையா? உலகம் எப்படி ஹாப்பஸாடா போயிட்டு பாருங்க. வேற வழி இல்லை சார். கடவுளை ஒத்துட்டு தான் சார் ஆகணும். நம்ம ஈஸ்வர ஆவேஷாத் இல்லையா வரணும். அவர் எஸ்ஐவ ஸ்புரணம் சதாத்மா, அவர் இருந்தால்தான் ஸ்புரணமும் சத்தியம் வரும். போன ஸ்லோகத்துல அடிச்சுட்டா தான் எஸ்ஐவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத் கல்பார்த்தகம் பாசத்தே சாட்சாத் தத்துவமசி இது வேதவசசா யோபோதயத்யாஸ்ரிதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நானா சித்திரகடோதரஸ்தமஹா தீப பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்யது சக்ஷுராதிகரணத்வாரா பகிஸ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தமனுபாத்ய தத் சமஸ்தம் ஜகத் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இப்படியாக மானசோல்லாசத்திலேயே 4வதுல 5 ஸ்லோகம் பார்க்கிறோம். மேல